தமிழ் மாணவர்கள் உட்பட அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு நல்ல நோக்கத்தில் அடிப்படையில் கூட்டப்பட்டிருக்கிறது என்பதை உறவினர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் வரும் போது இந்த தேர்தலில் இந்த சமூகத்திற்கான லாபம் என்ன அல்லது பயன் என்ன என்று நாம் சிந்திக்க வேண்டியது கட்டாயம். இலக்கு 26 2026 ஆண்டு பலருடைய அரசியலை முடித்து வைக்கப் போகிறது. அதை எங்கள் கொண்டு வந்து தெரிகிறது. யார் யாரு வீழ்வான், எவர் வாழ்வார் என்பதை நாம் பார்க்கலாம். அந்த வகையில் தேவேந்திர குல வேளாளர்களாகிய நாம் நமக்குரிய அரசியல் பங்கு என்ன கிடைக்கும் அல்லது நம்முடைய தலையீடு குறுக்கீடு என்ன என்பதை அளந்து பார்க்கக்கூடிய தேர்தலாகவும் இது அமைய போகிறது. பொதுவாக தேர்தல் என்றாலே சிலர் ஓட்டு பொறுக்கி அரசியல் என்று சொல்வார்கள். அது இன்று கூட அப்படித்தான் இருக்கிறது. இந்த ஓட்டுகளை பெறுவதற்காக அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் மனித தன்மையற்றவையாகவும் இருக்கும். ஏமா கொஞ்ச நேரம் பேசி முடிச்சுட்டு. எனவே இந்த 26 தேர்தலிலே நாம் பெறப்போவது என்ன, அதற்காக செய்ய போவது என்ன என்பதை சிந்திக்கிற பொழுது பல செய்திகள் எனக்கு ஒரு கருத்து இருக்கு. அந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு செயல்பாடு இருக்கிறது. அந்த செயல்பாட்டின் மூலமாக எனக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. இப்ப தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியை நிறுத்திட்டா எதிர்கட்சிகள் அல்லது இவரை தோற்கடிக்க வேண்டும் என்று எண்ணுபவர்களும் அல்லது அவருடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணுபவர்களும் இவருக்கு எதிராக சொந்தக்காரனே நிறுத்துவான். அது என்ன அனுபவம் அப்படிதான் நடந்திருக்கிறது. ஒரு தேர்தலிலே ஒரு பள்ளம் நிறுத்தினார், எதிரணியிலே ஒரு பறையர் நிறுத்தினார். எல்லா கட்சியிலும் பறையர்கள் இருப்பார்கள், எதிரும் புதுருமாக இருப்பார்கள். ஆனால் ஒரு பறையர் கூட அவரை எதிர்த்து நிற்கவில்லை. அப்ப இந்த எதிரணியிலே ஒரு பள்ளர் நிறுத்தப்படுகிறார். 8 பள்ளர்கள் நிற்கிறார் சேர்ந்து. அப்போ அவர்கள் எதற்காக நிற்கிறார்கள்? அதில் முடிவுள்ள அப்போ அப்படி நின்றால் ஒரு வேட்பாளர் வெற்றி பெறணும். அவர் வெற்றி பெற்று சட்டமன்றம் போனால் பயன் உண்டு என்று எண்ணுகிற நாம் அங்க போய் அப்பா ஒரு ஆள் நிற்கிறான், என்னப்பா நின்று நம்மளால் தோற்கடிக்கும்படியான நிலையை உருவாக்கி விட்டீர்கள் என்று பஞ்சாயத்து பேச முடியுமா? தமிழ்நாட்டில் நான் கேட்டுக்கொள்கிறேன், அப்படி ஒரு பஞ்சாயத்து நடக்கணும். அப்பதான் நீங்கள் விரும்புகிறபடியாக சில பேரை சட்டமன்றத்தில் நடத்த முடியும். பல பேர் இருக்கிற இந்த அரசியல் திமுக அதிமுக ஆட்சியில் இருக்கிறது கடந்த 50 ஆண்டுகளாக. எனவே இவர்கள் என்ன செய்தார்கள் என்பது நமக்கு தெரியும். தேவையானால் சம்பந்தி உறவாடி என்னுடைய உறவினர்கள் சொல்லிக்கிறோம். இப்படித்தான் கூட சில பேர் என்ன நினைக்கிறான், ஒரு சின்ன எல்லாரும் ஓட்டு பொறுக்குவதற்காக சில சாதனைகளை சில செயல்பாடுகளை செய்வாங்க. இப்ப நான் அமைச்சராகிவிட்ட இந்த சமூகம் முன்னேறிவிடுமா? ஒரு கேள்வி. நான் ஒருவன் அமைச்சராகிறது மூலமா அல்லது நானே முதலமைச்சர் ஆகிறேன் என்று வைத்துக் கொள்கிறேன். இந்த சமூகம் முன்னேறிவிடுமா? என்ன வகையில் முன்னேறும்? கல்வியில், பொருளியலில், வேலைவாய்ப்பில், இல்ல சொத்து சுகம் நிலம் என்று வாழ்வதிலே உணர முடியுமா? இல்லை. ஒரு மரியாதை, ஒரு மதிப்பு. இந்த அரசியலில் பள்ளர்களுக்கான ஒரு மரியாதை கிடைத்திருக்கிறது என்று கருதலாம். அவ்வளவுதான். ஏனென்றால் இம்மானுவேல் சேகரன் நம்ம நினைக்கிறோம். ஏன் நினைக்கிறோம்? அவர் இந்த சமூகத்துக்கான ஒரு குரலாக, ஒரு சிறிய குரல் தான், பெரிய
அரசியலாளர்களுமே கெட்டிக்காரன் கையில கம்பம் கொடுத்திருக்கிறார். இதான் எல்லா அரசியல் கட்சியிலும் அரசியல் தலைமையும் செய்கிற வேலை கெட்டிக்காரன் கையில கம்பம் கொடுத்திருக்கிறார். இதுதான் நடக்கிறது. அப்ப யாராவது நம்ம மாநிலத்தில் கெட்டிக்காரன் இல்லை, ஒன்று ரெண்டு பேர் இருந்தாலும் கூட அவர்களை செயல்படுறாங்க. ஒரு சான்றாக முருகையன் என்று ஒருத்தர் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தார், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். பொதுவாக கம்யூனிஸ்ட் கட்சியில கட்சி மோசமா கூட இருக்கும், கட்சி பல புத்தராட்டங்களை பண்ணும். ஆனால் அந்த கட்சியில் இருக்கிற முருகையன் போன்றவர்கள் நல்ல சிந்தனை உள்ளவர்களாக உண்மையான மார்க்சியத்துக்கு விசுவாசிகளாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட முருகையனை கொன்று விட்டார்கள், கொலை செய்து விட்டார்கள். அந்த கட்சி என்ன செய்தது? அன்பாக வேண்டும் சொல்வது தயக்கமா ஒரு மயப்பட்டுள்ளார். 44 பேர் தீ வச்சு கொடுத்தனாம ஒரு நாயுடு அவன் எல்லாம் விடுதலையாகி வந்துட்டான். அந்த விடுதலையானதுக்கு தமிழக அரசு, கருணாநிதி அரசு அப்பீல் பண்ணியிருக்கணும். அவர்கள் விடுதலை எதிர்த்து கருணாநிதி பண்ணவில்லை. சரி, கருணாநிதி பண்ணல, அந்த கட்சிக்காரர் பண்ணியிருக்கணும்ல. இன்னும் அந்த கட்சியில் ஏற்பாடு சுப்பிரமணியம் இதெல்லாம் சேர்ந்து அப்பீல் பண்ணியிருக்கணும். இந்த நான் 23 பேர் விடுதலை பண்ணலாம், நான் கூட வாங்கிக்கிறேன். அப்போ அப்பீல் பண்ணல. ஏன் அப்படின்னு எனக்கு பல ரகசியங்கள், செய்திகள் அந்த கட்சிக்குள்ள மூத்த ஆட்கள் மூலமாக எனக்கு வந்தது. எப்படின்னா, அதே சமயத்தில் இந்த செய்தியை அண்ணாதுரையும் பெருசுபடுத்த தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கா? வீராமூர்த்தி போய் கேட்கிறார். அண்ணாதுரையை சந்திச்ச உடனே, நீங்கள் இந்த 44 பேர் பெண்மணி படுகொலையை எதிர்த்து ஏதாவது நடவடிக்கை இறங்குவதானால் உங்கள் கோரிக்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம். என்ன கோரிக்கை? திமுகவோ அல்லது சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி அவர்கள் வெற்றி பெற்று வருகிற பொழுது எம்ஆர் வெங்கட்ராமன் என்கிற சிபிஎம் பார்ப்பானை மாநிலங்களவை உறுப்பினராக ஆக்குவதாக அண்ணாதுரை உறுதியளித்திருக்கிறார். அப்ப அண்ணாதுரை சொல்றாரு, ராமூர்த்தி பிஆர் அவர்களே, இந்த விவகாரத்தை நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா எம்ஆர் வெங்கட்ராமனை அந்த எம்பி ஆக்க மாட்டோம். அப்ப அவனு படுத்துட்டானா? இப்படி பல அந்த கட்சிகள் திமுக அதிமுக சொல்ல வேண்டியதில்லை. திமுக ஒரு 75 பங்கு நமக்கு கெடுதல் செய்திருக்கிறது, ஒரு 25 பங்கு அதிமுகவும் செய்திருக்கிறது. அப்போ இவர்கள் தான் இந்த வேட்பாளர்களை நிறுத்துகிறார்கள். இதையெல்லாம் மிக அருமையாக முன்னுணர்ந்த நம்முடைய பேராசிரியர் தலைவர் அம்பேத்கர் அவர்கள், எவன் போனாலும் அந்த கட்சிக்கு அடிமையாகத்தான் இருப்பார்கள். சுதந்திரமாக வெற்றி பெற்று போனாலும் பேச முடியாது. அந்த கட்சியில ஒரு கொறடா இருப்பான், பாராளுமன்றத்தில் ஒரு கொறடா இருப்பான், அந்த கட்சி சட்டமன்றத்திலே கொறடா இருப்பான். கொறடா அனுமதி இல்லாமல் அவன் ஒன்றும் பேச முடியாது. தெரியுங்களா உங்களுக்கு? அதனால இங்க போய் உண்மையாகத்தான் இருப்பான், அது சொல்றபடி கேட்டுக் கொண்டிருப்பான். எனவே இந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய இந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற்று போனால் அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருப்பார்களே தவிர தாங்கள் சார்ந்து இருக்கிற இந்த மக்களுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டார்கள் என்பதை உணர்ந்துதான் இந்த செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ், அது 2009ஆம் ஆண்டு சட்டத்தின்படி இஸ்லாமியர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் ஆங்கில இந்தியர்களுக்கும் கொடுத்தாங்க. அது எங்களுக்கும் வேணும் பின்னால் அம்பேத்கர் கேட்கிறார். அதை கொடுக்கல. ஆனால் வட்டமேசை மாநாட்டில் இந்த ராம்சே மற்றமா அங்கே தலைமை அமைச்சராக இருக்கிறார். அவர் இவர்கள் கேட்பதில் ஒரு நியாயம் இருக்கிறது. எங்களை திமுக அதிமுக காங்கிரஸ் தேர்ந்தெடுத்து அனுப்புவாரு. எனவே எங்களை எங்க மக்களே ஒட்டு போட்டு தேர்ந்தெடுக்கும்படியான அந்த அரசியல் உருவாக்குங்கள் கேட்கிறாங்க. இப்ப இந்த தொகுதியில 1 லட்சம் ஷெட்யூல்டு காஸ்ட் வாக்காளர்கள் அப்படின்னா இது 2-3 தொகுதிகளும் சேர்ந்து வரும். அப்ப அவர்களுக்கு 2 ஓட்டு, பொது தொகுதியிலும் ஒரு ஓட்டு போடுவார்கள், இந்த ஒதுக்கீட்டு
ஓட்டு போடுவார்கள். இந்த 2 ஓட்டு போடுவதில் தங்களுக்கான வேட்பாளருக்கு அவர் ஓட்டு போட்டு அவர்கள் மட்டுமே ஓட்டு போட்டு செய்கிறது. இதைத்தான் செப்பரேட் எலக்டேட்ஸ் என்று வெள்ளையர்கள் காலத்தில் உருவாங்க. அப்புறம் அதை தாண்டி வந்தோம்னா சாகுன்னு இந்த பயில சமூக ரீதியாக புரிஞ்சு போறது மாதிரி கல்வி இருக்கு. அரசியல் ரீதியாக இவர்கள் தனித்துவம் பெறுவதை நான் ஏற்க மாட்டேன். அது இந்துக்களை உணவுபடுத்துவதாகும் என்று RSS BJP காந்திதான் தாத்தா, காந்திதான் மூலம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. RSS கொண்டு வேறு, காந்தி கொண்டு வேறு, ரெண்டும் ஒண்ணுதான். காங்கிரஸ் தான் அந்த வேலை செய்தது. இப்போது எதிராக BJP ஆட்சி வந்துருச்சு. காங்கிரஸ் அவ்வளவு ஊழல் வரும், BJP வளர்வதற்கும் RSS இங்கே நிலைபெறுவதற்கும் வழி அமைந்தது. எனவே இந்த முறையில் தான் இந்த தேர்தல் அரசியல் என்பது நமக்கு பயனுள்ளதாக இருக்காது என்று கருதிய அம்பேத்கர் செப்பரேட் எலெக்ஷன்ஸ் வற்புறுத்தினார். அது இல்லாமலே போச்சு. காந்தி கடைசி வரையில் நான் சாகுவரை உண்ணாமல் அம்பேத்கரை விடுவார். எதற்கும் இந்துக்கள் ஒற்றுமைக்கு, இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு அல்லது சுதந்திர போராட்டத்திற்கெல்லாம் சாகுவரை உண்ணாவிரதம் இருக்காத காந்தியா ஷெட்யூல்டு கேஸ்ட் பட்டியல் வகுப்பாருக்கு தனி தொகுதி கொடுப்பதற்காக சாகுவரை உண்ணாவிரதத்தை நம்முடைய அரசியல் அந்த சுயம் அரசியல் தன்னுரிமையை இழக்க வைத்தார் காந்தியார். இப்படி எல்லாம் நாம் வருகிற போது 52 தேர்தல் பொது தேர்தல் வருகிறது. அந்த பொது தேர்தலில் ஜாயிண்ட் எலெக்ஷன் 45 தொகுதிகள் இரட்டை நம்பர் தொகுதியா இருக்கும். இப்ப நம்ம 62 வரையில இருக்கு. 62ல தனியா 45 தொகுதியும் ஒதுக்கிட்டான். அதுல ஷெட்யூல்ட் மட்டும் தான் நிக்க முடியும், பொதுவாக நிக்க முடியாது. எல்லாரும் ஓட்டு போடலாம். அப்ப எல்லாரும் ஓட்டு போடுகிற போது நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன், 2 பேரை சொல்றேன். என் அக்கா ஏஎஸ் பொன்னம்மா பல முறை எம்எல்ஏவா இருந்தாங்க. எனக்கு அக்கா எனக்கு சொந்தம். அது ஏமா அதை நீங்க சட்டமன்றத்தில் பேசணுமா அப்படின்னு சொல்லுகிற போது ஏப்பா அதெல்லாம் பேச முடியாதுப்பா, அது ஐயா பெரிய ஐயா கேட்கணும், யாரு காமராஜர் கேட்கணுமா, இந்த அடிமை அந்த முதலாளியை கேட்கணும். அப்ப என்ன மாற்றி நீ தான் அதுதான் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பணும். நீங்க மீண்டும் அந்த தேர்தல் வரையில நீங்கள் ஓட்டுகள் வரல வல்லப்ப ஓட்டு போட்டு நான் ஒன்றும் ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எங்க அக்கா சொல்லுச்சு. இதே மாதிரி பறையறில கக்கல் இருந்தார். அது அவருக்கு மூத்தவர் வருவார். போய் ஒரு கோரிக்கையை இவர் அமைச்சராக கேட்கிறார். எப்பா அவர் மூத்தவர், எப்பா காக்கா இந்த வேலையை செய்யணுமாப்பா அப்படின்னு, அதெல்லாம் செய்ய முடியாதியா அப்படிங்கிறாரு. ஏப்பா நீ மந்திரிப்பா, நீ உங்க ஐயா காமராஜனை கேட்டு கூட செய்ய, உன் விருப்பத்துக்கு செய்ய வேண்டாம் அப்படின்னாரு. அதை செய்ய முடியாதா அப்படின்னு, ஏ காக்கா நீ ஊருக்கு போனா ஓட்டுகள் போனா பார்த்து போடா பரணை ஓட்டு போட்டு ஜெயிக்கிற அவசியம் பண்ணாங்க. நல்ல மனிதன் பேரு, அப்ராணி சாப்பிடானி என்பது பேரு. ஆனால் காரியத்தை சாதிக்கக்கூடிய கெட்டிகாரனா அந்த மக்கள் எந்த மக்களுக்கு சொல்லிக் கொண்டு நாம் அந்த இடத்துக்கு வந்தோமோ அந்த மக்களுடைய கோரிக்கைகள் அல்லது அந்த மக்களுடைய பிரச்சனைகள், குறைபாடுகள், அவருடைய தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய ஆளாக இருக்கும். அப்படித்தான் நம்ம எதிர்பார்க்கணும். அப்படித்தான் இந்த தேர்தலில் தனித்தனி தொகுதி தான், கூட்டு தொகுதி இல்லை. இப்போ இதில் மாறு நிறுத்தணும் அப்படின்னா, இப்போ நம்ம இவர் உங்க பேர் மணிப்பாண்டியன் ஒரு ஊரில் நிறுத்துறோம். அதில் எல்லாம் ஷெட்யூல்ட் தான் நிற்பான்னு வைங்க, தனி தொகுதி நிற்கிறாங்கன்னு வைங்க. நாம் போய் இப்போ தமிழ் பாரு ஒரு டீமாக போய் ஒரு குழுவாக போய் மணிப்பாண்டியன் வெற்றி பெற்றால் நல்லது, சமூகத்துக்கு நல்லது. மணிப்பாண்டியன் வெற்றி பெறுகிற மாதிரி மற்ற ஆட்கள் தான் நம்ம ஆட்கள், நீங்கள் வாபஸ் வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்லி பண்ண முடியுமா? எனக்கு 1989 அரசியல் அனுபவம், 26 அனுபவம், 36 ஆண்டு அனுபவம் எனக்கு இருக்கிறது. அங்கேதான் நிற்பேன், மாமன் மச்சான் 5 பேர் அங்கே நிற்பேன். ஏன் அவர் மட்டும் தான் பிழைக்கணுமா அப்படின்னா, ஏன்னா காசு கொடுக்குறான். இப்போ அதிமுக வேட்பாளராக நீங்கள் போய் நின்று ஜெயிக்கிற மாதிரி இருக்குது.
அவர் கட்சி தலைவரை கேட்கணும். எனவே தேர்தல் என்பது ஒரு தகுடு தத்தல்கள், தில்லுமுள்ளுகள், பிராடு புத்தலாட்டம் நிறைந்த ஒரு அமைப்பு. அதை நீங்க புரிஞ்சுக்கிறது. அதனாலதான் இந்த நுணுக்கமாக சிந்திக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் சொல்லுவாங்க, தேர்தல் பாதி திருடர் பாதி. எனக்கே திருடர்மா இருக்குது. அவன் அந்த கட்சிக்காரன் ஜெயிக்க வைக்கணும்னா ஏற்கனவே பேர பேசுவாங்க, தமிழ் மாவட்டம் இருப்பாங்க. அண்ணே என்ன 5 லட்சம் செலவு பண்ணுறாங்க, அவன் 20 லட்சம் செலவு பண்ணுறாங்க, வாங்கிட்டு வாபஸ் என் சொந்தக்காரன் அப்படி ஒரு தேர்தல் போய் அங்கே வந்தான், நிலை போட்டு அப்படி வந்தான், எடுத்து பார்ப்பேன் வெட்டி அப்படி நின்று காசை செலவு பண்ணிட்டு நேரத்தை வீணாக்கிட்டு உங்களை கொடுத்துருக்குறாங்க, வாங்கிட்டு நீங்கள் பாட்டை வாபஸ் வாங்கலாம் மாதம் பார்த்தீங்கன்னா. இப்போ அது நடந்தது. எனவே இப்படி நடந்தால் என்ன செய்யும்? இதுதான் நீங்க செய்யும். இப்படி என்ன செய்யலாம்? இப்ப நீங்க தீவிரமா நீங்க வேலை செய்ய வேண்டும். 26 இலக்கு என்றால் ஒரு 10 பேராவது நீங்கள் விருப்பப்படியாக ஒரு கெட்டிக்காரத்தனம் உள்ளவர்களாக ஒரு 10 பேர் அனுப்பணும். அது பல்வேறு கட்சியில இருப்பாங்க. கட்சியை பற்றி நம்ம காரணம் இவர் போனா நல்லா இருக்கும் அப்படின்னா அவருக்கு எதிராக போட்டியிடுகிறவர்களை மண்டலாக இருந்தால் அவர்களை வாபஸ் ஆகணும். மக்களாக இருந்தால் பரவாயில்லை. ஏன்னா வள்ளத்தில் மட்டும் தனித்திருந்து வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளெல்லாம் இருக்கா? தனி தொகுதியாக இருந்தாலும் பொது தொகுதியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தெரியுமா? இல்ல, நான் பொது தொகுதி தெரியும், தனி தொகுதி தெரியும். வள்ளத்தில் நின்று வெற்றி பெற முடியுமா? எந்த தொகுதி? அந்த தொகுதியிலே 51 வள்ளல்கள் ஓட்டு, 51% கிடையாதுயா. கேளுங்க, இந்த புள்ளி ரொம்ப முக்கியமானது. ஒரு வரலாற்றுடைய அடிப்படை சொல்லி அந்த ஓடி கலவரத்தில் ஓடி மீனாட்சிபுரம் என்கிற ஊரிலே 51% வள்ளல் ஓட்டு, 49% மற்றவர்கள் ஓட்டு. அதில் கவுண்டர் இருக்காங்க, நாயக்கர் இருக்கிறாங்க, கண்ணர்கள் இருக்காங்க, இன்னும் சிலர் இருக்காங்க. அப்போ என்ன பண்றாங்க? எதிரணியை சார்ந்த ஒருவன் வள்ளல்கள் ஒரு ஆளை தயார் பண்ணி காசு கொடுத்து எடுத்துருக்கிறான். அவன் 2 தான் சரி, அவன் கோளாறு 49% வாங்கி ஜெயிச்சுட்டு வந்த 51% 2 இந்த சூழ்ச்சி, இந்த தேர்தல் திருக்குறளால் நாம் தெரிவிப்போம் எல்லாம் நடக்கும். அப்படி பண்ணலதான் பிரசிடண்ட் ஆகி அவனை பத்தி ஜார்பாண்டியை பேசி நாம் பேசி ஒரு பெரிய கலவரம் வந்து ஒரு 70-80 காணவில்லை, ஒரு 20-30 வள்ளல்களை காணவில்லை. அப்படியே செத்து போயிட்டாங்க, வேண்டி போனாச்சு. அதற்கு பின்னால்தான் வள்ளல்களாகிய நமக்கு ஒரு எழுச்சி வந்தது. அதுக்கு முன்னால் இமானுவேல் சேர்ந்த வெட்டி கொள்ளுகிற போது பெரிய அளவுக்கு அந்த பகுதியை தவிர ஒரு அசைவு இல்லை. ஆனால் கோடிக்கடவுளுக்கு பின்னால சாத்தூர்,
இதெல்லாம் சில பேர் பேசுகிற ஒற்றுமை ஒற்றுமை ஒன்றா அதெல்லாம் ஒரு காலம் நடக்காது, நடக்க தேவையும் இல்லை. இங்க இருக்கிற பொண்ணுக்கு மாப்பிள்ளை அங்க பொழுது இருக்குன்னா அந்த ஜாதிக்காரன் அங்கதான் இருக்காங்க. அப்படி என்றால் இந்த பிளவுகள் பிரிவுகள் எல்லாம் மாறுவதற்கு இல்லை. நான் திருநெல்வேலியில் வேலை பார்த்தேன், திருச்சியில் வேலை பார்த்தேன், சென்னையில் வேலை பார்த்தேன், கோவையில் வேலை பார்த்தேன், கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க வேலை பார்த்து அப்பவே பல அனுபவங்களை பெற்றவன் நான். அது நடக்குது. நானே முதல் முறையாக கிராஸில் பண்ணி கொடுத்தது என் அண்ணன் தான், என் குடும்பம் தான். எங்கள் அண்ணன் மாப்பிள்ளை யாரும் தெரியாமலே கொடுத்தாரு. அதே மாதிரி என் பொண்ணு மாப்பிள்ளை யாரும் தெரியாமலே தேனி மாவட்டத்துக்காரனால அவருக்கு பொண்ணு கொடுத்தேன். இது இயல்பா நான் பண்ணது. நான் இயல்பான சிந்தனை கொடுத்தேன். அதனால அப்படின்னு இன்னும் சொல்ல போனா எங்க குடும்பத்துல எல்லா ஜாதிகளுக்கும் குடும்பத்தை கடத்திட்டு வந்தாங்க. நான் அந்த கல்யாணத்தில் நானே பண்ணிடுச்சேன். ஏன்னா நான் அரசியல் இருக்கிறதுனால என் பாதுகாப்பில் அவர்கள் பத்திரமாக இருக்கணும் என்று நாயுடு, விடமாறு, போனாரு, வண்டியது அவ்வளவு பேர் வீட்லையும் என் பேரப்பாரு இது மாதிரி அந்த செக்ஷன் விட்டு செக்ஷன், பிரிவு விட்டு பிரிவு நாம் உறவு கொள்வதற்கு தயாரா இதெல்லாம் நினைச்சு பார்த்தா நாம் தேர்தலையும் செஞ்சுக்கணும். சமூக ஒற்றுமை என்பதெல்லாம் ஏற்படாது. ஆனா நான் அடிவாங்கும் போது ராமகிருஷ்ணன் ஓடி வரவிட்டு என்னப்பா இந்த சகோதரன் அடிக்கிறேன் அப்படி வருவோம். ஒரு நாட்காலத்தில் ஒரு சாதிக்காரன் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் மோதல். இந்த காங்கிரஸ் நகர்கள் திமுக மறவர்களை தாக்கவில்லை. அரசியல் போகுதானே அப்ப அவங்க எவ்வளவு கவனமா இருக்கிறான், எவ்வளவு உணர்வோடு இருக்கிறான், எவ்வளவு அந்த சமூக பாதுகாப்பு விஷயம் இருக்கு. இதையெல்லாம் தாண்டித்தான் அவங்க நிற்கிறாங்க, தேர்தலை சந்திக்கிறாங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் நயனார் நாகேந்திரன் பிஜேபியா, நயனார் ஆர்எஸ்எஸ் பிஜேபியா இல்லை, கரெக்டா எதுல சேர்ந்தா எதுல அடிக்க முடியும் அதை பண்ணிடுறாங்க. அவர்களுக்கு அரசியல் என்பது கஞ்சா விற்பதற்கும், இதை சொன்னா நாளைக்கு நண்பர்கள் வருவாங்க, கஞ்சா விற்பதற்கும் கள்ளச்சாராய காய்ச்சி விற்பதற்கும் காவல்துறை வருவாய்த்துறைகளை எல்லாம் வசப்படுத்துவதற்கும் இந்த அரசியல் பயன்படுகிறது. எனவே எதை வேணாலும் கொடுப்பாங்க, எதை வேணாலும் தருவாங்க. அந்த அளவுக்கு மன்னர்கள் இல்லை என்பதுதான் நம்முடைய பலவீனத்தை ஒத்துக்கொண்டு இந்த பலவீனத்தை எப்படி கடைவது என்று நாம் பேசணும். தூத்துக்குடி விளாத்திக்குளமும் கோயில்பட்டியும் திருநெல்வேலி இந்த ரெண்டு பக்கம் தொகுதியை பற்றி எனக்கு அதிகமாக தெரியல. ஆனால் திருநெல்வேலி தொகுதி அப்படியே 55% மேல படுறதுக்காக எப்படி விட்டாங்கன்னா ஒரு ஒன்றியம், ஆரம்ப ஒன்றியம் திருநெல்வேலியோடு சேர்ந்துச்சு. அதில் வாழக்கூடிய பிள்ளைகள்லாம் கிறிஸ்தவ பிள்ளைகள். எனவே ஷெட்யூல்டு கேஸ்ட் என்ற பட்டியலில் வராதனால திருநெல்வேலி என்ன அதை சேர்த்துட்டான். அப்ப அந்த தொகுதியில் ஒரு ஆள் நிற்பான்னு வச்சுக்காங்க, எல்லா பேரும் இந்த இப்ப முதுகுளத்தூர் தொகுதி வெற்றி பெறக்கூடிய தொகுதி தான். ஆனால் அதில் போனார்கள் ஓட்டு போடுவாங்களா, ஜான் பண்ணி 30,000 ஓட்டு போனார்கள் தான் அங்கே வெற்றி பெற்றுக்கிறான். சோபாகிருஷ்ணன் போனார்களும் பெரும்பான்மை இல்லை. அப்போ மற்றவர்களும் சேர்ந்து கொள்கிறார்கள். வள்ளல்களை தோற்கடிப்பதில் மற்றவர்கள் சேர்ந்து கொள்கிறார்கள். வள்ளல்கள் நிற்கிற வாய்ப்பு இருந்தால் வள்ளல்களை நீங்கள் போட்டியிட வைக்கிறார்கள் கூட்டார்கள். இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு பேசுங்க, பரிசீலனை பண்ணுங்க. அது நாம் இன்னைக்கு தானே இதை பற்றி சிந்திக்கிறோம். இனி எதிர்காலத்தில் இந்த தேர்தலையாவது நாம் அதை ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணி பாருங்கள். சில தொகுதிகளுக்கு போக, சில டீம் அமைங்க. தென் மாவட்டங்களில் ஒரு இந்த கோவை, தஞ்சாவூர் கோயிலில் இப்படி இருக்குது நிலைமைகள். நீங்கள் வாபஸ் வாங்கிட்டாங்க, நீங்களாம் இந்த ஒரு முறை கொடுங்க. இந்த 2 மண்டலங்கள் இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சாயத்து தேர்தலில் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த தடவை வடக்கு இருக்காங்க, அடுத்த முறை தெற்கு தெற்கான சமாதானம் இருக்கும். இதை விட வேடிக்கை திருநெல்வேலி மாவட்டத்தில், அது இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது,
சக்கிலியை வெட்டி கொண்டுட்டாங்க தெலுங்கர்கள். அதுல மன்னர் தான் எழுதி நின்றாரு. அவன் என்ன பண்ண நாயுடு கூட மன்னர் நின்று ஜெயிச்சிடக்கூடாதுக்காக சக்கிலியை நிறுத்தி அவன் 100 ஓட்டு கூட இல்லை அவனை பிரசன்ட் ஆகிட்டாங்க. ஆனாலும் கூட அவன் என்ன பண்ணான், ஏப்பா சொல்லல நீ வந்து தோட்டத்துறை வளர்ப்பு பாரு உறவுக்கு அப்புறம் நாங்கள் போய் சமாதானம் பண்ணி அந்த சக்கிலியை வெட்டி கொண்ட பின்னால அந்த சக்கிலியை சமாதானம் பேசணும். நீங்க யாரும் வேட்பாளராக போட்டியிடக்கூடாது, வள்ளல் வச்சுட்டோம், அவங்க என்ன காதல் நடக்கும் நம்ம பார்த்துக்கலாம் என்று சொல்லி வள்ளல் பிரசிடண்ட் இருக்கும் அந்த கோயில்பட்டி பகுதியில் அந்த காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சோம். அது மாதிரி எல்லாம் நாம வந்து கட்ட பஞ்சாயத்து பார்த்தது வைசல் கொண்டு நாம் ரெடியாக இருந்து அதெல்லாம் அப்படி அணுகிற முறைகள் நாம் சென்றால் சில பேர் அனுப்பலாம், சில பேர் வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இப்போ நாம் தமிழர் சார்பாக ஒரு பொண்ணு நினைச்சு என் கட்சி பரிசீலிச்சு அப்போ யார் கட்சி யாரு நம்ம சொந்தக்காரன் இல்லை, வேற யாரும் நம்ம என்ன பண்ணுறோம், எதிரிகள் அவன் கவனமாக இருந்து கொள்வான். இதையெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கிற விஷயம். இதையெல்லாம் நீங்கள் பரிசீலனை பண்ணி அடிக்கடி சந்திக்க பேசுங்க, பேசுங்க, என்ன செய்யலாம் என்று பாருங்க. யார் வேட்பாளர்கள் அறிவிச்ச பின்னால இந்த தொகுதியிலே இவருக்கு நம்ம கேட்வாஸ் பண்ணுவோம், இவருக்கான அந்த வேலையை செய்வோம் என்று நீங்கள் இந்த குழுக்கள் முடிவு பண்ணி அவர்கள் அப்படிப்பட்டவர்களை வெற்றி பெற செய்வதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நானும் உங்கள் வேலைகளுக்கு துணையாக இருக்கேன். நான் ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் கூட என் கட்சியை நான் பார்த்துருக்கேன். ஆனால் உங்களுக்கு தேவையான உதவிகள் ஆலோசனைகள் எல்லாம் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிறையா இருந்தாங்க அரங்கமணியா உண்ட மயக்கம் தொடர்ந்து போகுது. எனவே எல்லாம் சாப்பிட்டு கொடுத்தாங்க. நானும் தமிழ்நாடு சொல்றேன், எல்லாரும் பேசுகிறேன், எல்லாரும் போனதுனால பேச முடியாது. நன்றி எல்லாருக்கும்.